அடுத்து இந்த பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சவால் குறித்தும் பல உறுப்பினர்கள் சுட்டி காமிச்சாங்க. எல்லாத்துக்கும் விரிவாக சொல்வதற்கு நேரம் அனுமதிக்கல. பட் ரிட்டர்னில் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலை நான் கொடுத்துருவேன். டு மென்ஷன் அ ஃபியூ, மாண்புமிகு உறுப்பினர் செல்லசாமி ஐயா இந்த உடற்கல்வி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்புதல் குறித்து சொன்னார். தற்போது காலியாக உள்ள 1443 பணியிடங்கள் மற்றும் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட 1328 பணியிடங்கள், இவங்களாம் பிடி வாத்தியாருக்கான அந்த போஸ்டிங், ஆக மொத்தம் 2771 காலி பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் உடனடியாக அந்த பிடி வாத்தியார் போஸ்டிங் நிரப்பப்படும் என்பதை மகிழ்வோடு அண்ணனுக்கு தெரியப்படுத்துகிறேன். தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டார், இந்த பிரைவேட் ஸ்கூல்ஸில் நிறைய ஃபீஸ் வாங்குறாங்க. இதை போன்ற புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அதிகாரிகளை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். மேலும் 24x7 கட்டணமில்லா சேவையாக 14417 14417 என்ற ஒரு எண்ணையும் தொலைபேசி எண்ணையும் தரும். இதன் மூலமாக பள்ளிகளில் அதிக கல்வி கட்டண வசூல் சார்ந்து பெறப்படும் புகார்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலருக்கு அனுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனம், பள்ளிக்கல்வித்துறை இதில் பணிபுரிந்து இறந்த அரசு ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறையில் காலியாக உள்ள தொகுதி CD பிரிவு இளநிலை உதவியாளர், தட்டச்சர், ஆய்வக உதவியாளர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவுகளை இப்படி பல பணியிடங்களில் பணி நியமனம் வழங்கிட மனிதவள மேலாண்மை துறையினுடைய கருணை அடிப்படையில் அந்த பணி வாய்ப்பு வழங்குவதற்காக 358 நபர்களுக்கு கல்வி தகுதி எதிர தகுதியில் அவர்களுக்கான சரிபார்ப்பு பணி நடைபெறுகிறது. விரைவில் அந்த 358 பேருக்கும் அந்த பணிகள் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்வோடு இந்த மன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் KP அன்பழகன் ஒரு முரண்பாடை சுட்டி காமிச்சார். அது ஒன்றும் இல்லை, அதை தெளிவுபடுத்துகிறேன். அத்தியாயம் 2ல் 37,832 பள்ளிகள் போட்டிருக்கும். கரெக்டு தான். ஏன்னா அதில் ஆதி திராவிட நல பள்ளிகள், கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள், இந்து சமய அறநிலையத்துறை, மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், இதையெல்லாம் சேர்க்கிற பொழுது அந்த எண் வரும். இப்போ மாறாக கொள்கை விளக்க குறிப்பின் முன்னுரையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற அந்த 37,539 பள்ளிகள் என்பது பள்ளி கல்வித்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் மட்டுமே இயங்கக்கூடிய அரசு தொடக்கப்பள்ளிகள். அதுதான் அந்த டிஃபரன்ஸ். மற்றபடி இரண்டுமே கரெக்டு தான். சில சமயம் நான் குறிப்பிட்டதில் ஒரு ரேஷியோ இருக்குது, ஸ்பெக்ட்ரம் இருக்குது. ஸ்டூடெண்ட் டீச்சர் ரேஷியோ 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு ஆசிரியர் மாணவர் நிர்ணயம் 1:30, 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு 1:35, 9 முதல் 10ஆம் வகுப்புகளுக்கு 1:40, 11, 12 அந்த ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு 1:40. இப்படி ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு அந்த ஒரு வகுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி அது மாறுகிறது. மேலும் கிட்டத்தட்ட சற்றொப்ப 1,24,00,000 மாணவர்கள் நம்மளுடைய துறையில் படிக்கிறாங்க. அதில் 43 லட்சத்தி சொச்சம் பேர் அரசு பள்ளிகளிலும் சற்றொப்ப 19 லட்சம் பேர் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தான் படிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் சேர்த்து தான் பார்க்கணும். அப்போ கவர்மெண்ட் ஸ்கூலையும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் சேர்த்து பார்க்கிற பொழுது தனியார் பள்ளிகளில் படிக்கிற கிட்டத்தட்ட 62 லட்சம் மாணவர்கள் இணையாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மாணவர்கள் படித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இது கல்வி என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். ஒருபோதும் அரசு பள்ளிகள் அந்த மாணவர்களை கைவிடாது. இந்த மாணவர்கள் அரசு பள்ளிகளை கைவிடவே மாட்டார்கள் என்பதை இந்த நேரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி ஒதுக்கீடு போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒதுக்கீடு செய்தது 46,766 கோடி. அதில் செலவினமானது 42,351 கோடி. தற்போது போன வாட்டி செலவினமானதை விட அதிகமாக 44,527 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்து நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதில் சுருக்கமாக முக்கியமான ஒரு விஷயம், தினசரி தூய்மை பணி, குடிநீர் வசதி, கழிப்பறை பராமரிப்பு, பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக ஒருங்கிணைந்த திட்டம். அதன் மூலமாக 139 கோடி சலுகை இந்த அரசு நடைமுறைப்படுத்த இருக்கு. அதை ஸ்பிளிட் பண்ணும்போது மதிப்பிற்குரிய அண்ணன் ஒரு ஈக்குவேஷன் சொன்னார். அது முதல் 8 மாதங்களுக்கு தான் அந்த தொகை. அதுலேயும் இதே மாதிரி மாணவர்கள் 101 250 இருந்தால் அது மாறும். அது 250 500 வரைக்கும் மாணவர் எண்ணிக்கை ஏற்ப அது மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். மேலும் ஒருங்கிணைந்த பள்ளிகளின் கீழ் மாவட்டங்களில் பணிபுரியும் பகுதி நேர பயிற்சிகளை பணிநிறுத்தம் சார்ந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு தனி நம்ம கமிட்டியும் போட்டிருக்கிறோம். அதை குறித்து இதுவும் நம்ம பேசியிருக்கிறோம். பகுதி நேர பயிற்றுநர்களுக்கும் ஓய்வு பெறும் வயது 50 60 உயர்த்தப்பட்டிருக்கு. மே மாதத்திற்கு 10,000 ரூபாய் சிறப்பு ஊதியமாக வழங்கப்பட்டு வருது. அவர்களின் விருப்பத்திற்கேற்றவாறு இணையதளம் வாயிலாக ஒளிவு மறைவற்ற பணியிட மாறுதல் அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பள்ளிகளில் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்றது குறையுதும்பாங்க. இந்த இடத்துல நம்ம விஞ்ஞானபூர்வமாக ஒரு விஷயம் பார்க்கணும். நம்முடைய பர்த் ரேட் தொடர்ச்சியாக மாநிலத்தில் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2011 1 வயதுக்குட்பட்ட அந்த குழந்தைகளினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10.74 லட்சமாக இருந்தது.
தற்போது 2026ல் அது 8.78 லட்சமாக குறையும்னு சொல்றாங்க. அப்ப இந்த பர்த் ரேட் குறைய குறைய இந்த தொடக்க கல்வியில் அந்த மாணவர்கள் எண்ணிக்கை குறைவதை போல ஒரு தோற்றம் வரும். ஒன்று. ரெண்டாவது தெரியுமா, தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தனியார் பள்ளிகள் என்ன பண்ணுவாங்க, மெயின் ரோட்ல இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு 50 பசங்க கம்மியாக சென்டா கூட உடனே வேற இடம் போயிடலாமா பார்ப்பாங்க. ரொம்ப பிரைம் ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும் பார்ப்பாங்க. ஆனா ஒரு குக்கிராமத்தில் மூளை முடுக்கில் 15 பசங்க வந்தா கூட அந்த பள்ளிக்கூடத்தை மூடக்கூடாது, அவர்களுக்காக தொடர்ந்து திறந்து பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய நிலையில் தான் பள்ளிக்கல்வித்துறை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அதனால என்ரோல்மெண்ட் ரேஷியோவும் பர்த் ரேட்டும் நேரடியாக நம்ம பார்க்கணும். சில பள்ளிகள் மூடுவதாக செய்திகள் வரும். ஒரு பள்ளியை கூட தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் மூடவே மூடாது. 10 பசங்க சேர்ந்தாலும் திரும்ப திறப்பா அவங்களுக்கு பாடம் நடத்தப்படும் என்பதையும் குறிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.